Choose the correct sentence. She don't like milk. She doesn't like milk. She doesn't likes milk. She not like milk. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. She don't like milk. She என்னது? She third person. ஸோ தேர்ட் பர்சனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டோன்ட் வருங்களா? டூ verb வராது. ஓகேங்களா? டூ ராங். டஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ் எங்கெங்க இருக்கு? பி அண்ட் சில தான் இருக்கு. She doesn't like milk. She doesn't likes milk. ஆப்ஷன் சி பாருங்க. doesn't ஓகே பட் லைக்ஸ் இங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ் ரெண்டு இடத்துலையும் லைக்ஸ்லையும் எஸ் டஸ்லையும் எஸ் ரெண்டு இடத்துலையும் வருங்களா? வராது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி ஷீ நாட் லைக் மில்க் இதுவும் கிராமட்டிக்கலி எரர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஷீ டசன்ட் லைக் மில்க். fill in the blank. He is dash honest officer. The options A and the no article. இங்க பாருங்க பார்க்கலாம். நம்ம டேஷ் நெக்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்துருக்கு? ஆனஸ்ட். ஆனஸ்ட் வேர்ட் ஸ்டார்டிங் ஹெச் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆ சவுண்ட் தான். ஓகேங்களா? ஹெச் சைலண்ட். ஸோ அதனால த ஆன்சர் இஸ் and. Choose the correct tense. They have finished the work. The options simple past, present perfect, past perfect, present continuous. Then the question have finished ன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா? நம்ம இதை ரெண்டு வேர்ட் பார்த்தா போதும். ஹாவ்ன்றது எங்க வரும்? ஹாவ்ன்றது பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும். ஃபினிஷ்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லைங்களா? ஹாவ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேட் வந்திருந்தா நம்ம பாஸ்ட் டென்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ இது சிம்பிள் பாஸ்ட் கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆப்ஷன் பி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வந்திருக்கும். இங்கே ஐஎன்ஜி கொடுக்கல. ஃபைண்ட் த சினானிம் ஆஃப் ரேபிட். சினானிம் மீன்ஸ் மீனிங். ரேபிட்னா என்னது? ரொம்ப வேகமாக. த ஆப்ஷன்ஸ் ஸ்லோ, ஃபாஸ்ட், வீக், ஹெவி. ஸ்லோலாம் என்ன? ஸ்லோனா ரொம்ப மெதுவாக. ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக. வீக் ரொம்ப பலம் இல்லாதது. ஹெவி கனமான. ஸோ ரேபிட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம்? ரேபிட் மீன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஆன்சர் பி ஃபாஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த ஆன்டனம் ஆஃப் ஏன்ஷியன். ஏன்ஷியன்னா ரொம்ப பழமையானது அப்படின்றது மீனிங். இங்கே ஆன்டனம். ஆன்டனம்னா ஆப்போசிட். ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. த ஆப்ஷன்ஸ் ஓல்ட், ஹிஸ்டாரிக், மாடர்ன், ட்ரெடிஷ்னல். இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் ஓல்டு, ஹிஸ்டாரிக், ட்ரெடிஷ்னல் இது எல்லாமே பழமையை தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் சி மாடர்ன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். fill in the blank. She arrived dash the airport early. The options at, in, on, into. ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் மென்ஷன் பண்றதால கரெக்ட் ஆன்சர் இஸ் at. Choose the correct modal. You dash obey traffic rules. இது ரூல்ஸ் இல்லைங்களா? ரூல்ஸ் தான் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி must இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் மீன்ஸ் டிஸ்கிரைபிங் வேர்ட். நவுனை டிஸ்கிரைப் பண்றது தான் அட்ஜெக்டிவ். த பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ப்ளூம்ட். ஸோ விச் இஸ் நவுன் ஹியர்? ஃப்ளவர். ஃப்ளவர்ன்றது தான் நவுன். நவுன் இந்த வேர்ட் ஃப்ளவரை எது டிஸ்கிரைப் பண்ணுது? த வேர்ட் பியூட்டிஃபுல். ஸோ இதில் எது அட்ஜெக்டிவ்? ஆப்ஷன் பி பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். Flower is noun, bloomed verb, the article. Identify the adverb. She speaks clearly. இங்க என்ன கேட்டிருக்கு? adverb. adjective எப்படி verb describe பண்ற வேர்டோ adverbன்றது verb describe பண்றது. ஓகேங்களா? The options he speaks clearly none. He what? ஹீன்றது நம்மளுக்கு subject. speaks verb. clearly adverb. அவன் எப்படி பேசுனா? அவன் தெளிவா பேசுனா. so clearly is the correct answer. choose the correct pronoun. this pen belongs to dash. இந்த பென் யாருடையது அப்படின்றத இப்ப சொல்ல போறோம். pronounன்றத வேர்ட் நவுனுக்கு பதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத பிரதி பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஷன் ஐ, மீ, மை, மைன். என்ன வரும்? this pen belongs to me.
இது எனக்கு சொந்தமானது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Change into passive voice. The police arrested the thief. The options: the thief arrested the police, the thief was arrested by the police were arrested, the thief is arrested. The question பாருங்க, the police arrested the thief. Which subject? The police subject. Arrested verb. The thief object. This is active voice இல்லைங்களா? ஸோ passive voice நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் பிளேஸ் சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்டாக வந்தது சப்ஜெக்டாக வரும், சப்ஜெக்டாக வந்தது ஆப்ஜெக்டாக வரும். அண்ட் தென் நம்ம பை ஆட் பண்ணுவோம். பர்சனல் பேசிவ் வாய்ஸ் தான் பை வரும். ஆப்ஜெக்டை மீன் பண்ணால் பை வரும். இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்னால் பை வராது. இங்கே பாருங்கள் எது இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி இந்த மூணுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன டென்ஸ் இது? த போலீஸ் அரஸ்டட் பாஸ்ட் டென்ஸ். அண்ட் விச் இஸ் சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்னவா வரும்? த தீஃப். ஆன்சரில் பேசிவாக வரும்போது தீஃப்ன்றது தான் சப்ஜெக்ட். தீஃப் சிங்குலர் ஆர் ப்ளூரல்? சிங்குலர். அண்ட் பாஸ்ட் டென்ஸ் சிங்குலருக்கு என்ன நம்ம ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஹெல்பிங் வெர்ப் ஷுட் பி வாஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த தீஃப் வாஸ் arrested by the police. Change into indirect speech. He said, I am tired. இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்துருக்கு இல்லைங்களா? The options: he said that he was tired, he said he is tired, he says he was tired, he told I am tired. ஸோ நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த கம்மா கொட்டேஷன் எல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு கன்ஜெக்ஷனும் யூஸ் பண்ணுவோம். இந்த மிடில் he said இருக்கா அதை அப்படியே எழுதிக்கோங்க. அண்ட் தென் கம்மா கொட்டேஷன் எடுத்துட்டு this a sentence statement இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன். அண்ட் ஐன்றது என்னவா மாறும்? ஹி, மேல் இல்லைங்களா? ஸோ அகெயின் ஹீயாவே தான் வரும். அண்ட் தென் செட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆம் என்னவா சேஞ்ச் ஆகும்? வாஸ். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. He said that he was tired. Fill in the blank. If I dash a bird, I would fly. The options: am, was, where, will be. இது if class இல்லைங்களா? இது வந்து imaginary class. If I were a bird, வேர்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். Choose the correct question tag. She is a teacher. இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கா? ஸோ டேக்ல நம்மளுக்கு நெகட்டிவாக வரும். இங்கே நம்மளுக்கு ஹெல்பிங் வேர்ப் என்ன கொடுத்துருக்கு? ஹெல்பிங் வேர்ப் ஈஸ். ஷீ ஈஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ isn't she. ஆப்ஷன் ஏ isn't she is the correct answer. Find the correctly spelled word. இதில் எது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்? accommodation. Answer B is the correct answer. Fill in the blank. Neither Ravi nor his friends dash present. Neither நார்னா யாருமே இல்லை அப்படின்றது தான் மீனிங். ஸோ அப்போ என்ன வரும்? யாருமே இல்லை இல்லைங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேர். நெய்தர் ரவி நார் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் இல்லைங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேர். Choose the correct conjunction. Study hard dash you will pass. The answer: but, and, because, although. பட்னா என்னது? இருந்தாலுமே கான்ட்ராஸ்ட் மீனிங் வரும்போது நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்கு? நீ நல்லா படிச்சினா நீ பாஸ் பண்ணலாம். அப்போ பட்ன்றது வருமா? கிடையாது. அண்ட், அண்ணா மற்றும். பிகாஸ், பிகாஸ்னா என்ன? பிகாஸ்னா ஒரு ரீசன் சொல்லும்போது இதனால அப்படின்றது. ஆல்தோ மீன்ஸ் இருந்த போதிலும். அப்போ இதுல எது கரெக்ட் ஆன்சர்? அண்ட், அண்ட்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்பாட் த எரர். ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹாவ் எ புக். இங்க பாருங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஈச் ஆஃப் ஹாவ் புக். விச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்? த எரர் வந்து ஆப்ஷன் சி ஹாவ். ஈச் ஆஃப் த பாய்ஸ் என்று வரும்போது ஈச் சொல்லும் போதே இது சிங்குலர். ஸோ ஹேஸ் தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி ஹாவ் இஸ் த எரர். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட்.
A person who cannot read or write is an dash. எழுத படிக்க தெரியாதவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஆப்ஷன்ஸ் ஸ்காலர், இல்லிட்ரேட், கிராஜுவேட், ஆத்தர். ஸ்காலர்னா கல்வியாளர், இல்லிட்ரேட்னா படிப்பறிவு இல்லாதவங்க, கிராஜுவேட் படிச்சவங்க, ஒரு டிகிரி வாங்கினவங்க, ஆத்தர்னா யாரு? இந்த கதைகள், நாவல்கள் அதெல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் ஆத்தர், எழுத்தாளர். அப்போ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி illiterate is the correct answer. Meaning of the idiom a piece of cake. A piece of cake na enna? The options difficult, expensive, very easy, impossible. A piece of cake na very easy. Option C is the correct answer. What is the meaning of the phrasal verb give up? Options continue, surrender, collect, return. கன்டினியூனா என்னது? ஒரு விஷயத்தை தொடர்ந்துட்டு செய்யறது. சரண்டர் ஃபுல் சரணாகதி ஆகிறது. கலெக்ட் சேகரிக்கிறது. ரிட்டர்ன் தொடர்ந்து மறுபடியும் செய்யறது. ஃபர்ஸ்ட்லேருந்தே வருது, அதான் ரிட்டர்ன். ஸோ கிவ் அப்னா என்ன வரும்? சரண்டர் மொத்தமா வேணான்னு விட்டுறது. விச் இஸ் a productive language skill? Listening, reading, speaking, viewing. Option C, speaking. Speaking is productive. Which is a receptive language skill? Writing, speaking, reading, presenting. Receptive எது நம்ம உள்வாங்குறோம்? Reading. Option C, reading. What is the main aim of communicative language teaching? CTL. Options memorizing grammar rules, developing communication skills, translation only, learning vocabulary only. So the correct answer is option B, developing communication skills. ஒரு லாங்குவேஜ்னாலே டெவலப் கம்யூனிகேஷன் பண்ணுறதா மெயின் தீம். Which assessment is conducted during the learning progress? Options summative assessment, formative assessment, public examination, annual examination. The correct answer is formative assessment. Choose the correct articles. Dash Ganga is the sacred river. இங்க ரெண்டு நவுன் கொடுத்துருக்கு, கங்கா அண்ட் தென் ரிவர். கங்கான்றது என்னது? ஸ்பெசிஃபிக் நவுன். கங்கான்றது காமன் கிடையாது, அந்த ஒரு ரிவரை மட்டும்தான் நம்ம கங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, த கங்கா இஸ் த கரெக்ட் ஆன்சர். Choose the correct preposition. The cat is dash the table. Options in, on, at, for. இன்னா உள்ள, ஆன் மேல, அட் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்றது, ஃபார்னா ரீசன் இதுக்காக அப்படின்னு சொல்றது. ஸோ கேட் எங்க இருக்கலாம்? த கேட் இஸ் ஆன் த டேபிள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் வேர்ப். த நியூஸ் டேஷ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நியூஸ்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, ஸோ இதுக்கு ப்ளூரல் கிடையாது, சிங்குலராக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈஸ். Find the synonym of generous. Generous means என்ன? தாராளமா இருக்கிறது. Synonym same meaning. Kind, selfish, cruel, proud. ஸோ இதுக்கு synonym kind எடுத்துக்கலாம். கைண்ட் கருணையா இருக்கிறது, நம்ம எல்லா விஷயத்தையும் தாராளமா செஞ்சு கொடுக்கறது அப்படின்றத எடுத்துக்கலாம். செல்ஃபிஷ்னா ரொம்ப சுயநலமா இருக்கிறது. க்ரூவல் கொடூரம். ப்ரவுட் பெருமை. ஃபைண்ட் த ஆண்டனம் ஆஃப் விக்ட்ரி. விக்ட்ரினா வெற்றி, வெற்றி பெறுறது. த ஆப்ஷன்ஸ் சக்சஸ், டிஃபீட், பிரைஸ், அச்சீவ்மெண்ட். ஸோ இதுக்கு நம்ம ஆண்டனம் கேட்டுருது. சக்சஸ்ன்றதும் வெற்றி தான் குறிக்குது. டிஃபீட்னா என்ன? தோல்வி. பிரைஸ், பிரைஸ்ன்றது ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. அச்சீவ்மெண்ட் சாதிக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி டிஃபீட் தோல்வி அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். விச் இஸ் கரெக்ட் ஆன்சர்? என்விரான்மெண்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். fill in the blank. He has been living here dash 2015. The options for,
since, from, by. இங்க நம்ம ரெண்டே ஆப்ஷன் தான் பார்க்கணும். ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார்ன்றது இத்தனை மணி நேரமா, இத்தனை வருஷமா அப்படின்னு வரும்போது நம்ம ஃபார் யூஸ் பண்ணலாம். இப்போ 10 இயர்ஸா 11 இயர்ஸா இவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணிருக்கலாம். இங்க இயர் இருக்கு இல்லைங்களா? ஸோ சின்ஸ். ஆப்ஷன் பி சின்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த நவுன். ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இந்த சென்டென்ஸ்ல நவுன் என்ன? ஆனஸ்டி. ஓகே, ஆனஸ்டின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆப்ஷன் சி ஆனஸ்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக். தே ஹாவ் ஃபினிஷ் த ஒர்க். இங்க நம்ம கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணாலே ரெண்டு வேர்ட் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரனவுன் அண்ட் தென் ஹெல்பிங் வேர்ப். ப்ரனவுன் என்ன கொடுத்துருக்கு? த, தே, அண்ட் தென் ஹெல்பிங் வேர்ப் ஹாவ். இது பாசிட்டிவ்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். த ஆப்ஷன்ஸ் haven't they, don't they, didn't they, aren't they. So the correct answer is haven't they. Change into passive voice. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்டிவ்ல என்ன இருக்கோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா வரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வரும். They will complete the work tomorrow. So which is subject here? They. Verb will complete. இது future tenseல இருக்கு. The work object. ஓகேங்களா? ஸோ எது ஃபர்ஸ்ட் வரணும்? த ஒர்க் ஃபர்ஸ்ட் வரணும். 4 ஆப்ஷன்லையுமே த ஒர்க் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் நம்மளுக்கு வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெல்பிங் வேர்ப் வில். ஸோ வில் எதில் மட்டும்தான் வந்திருக்கு? ஆப்ஷன் ஏ. வில் வந்தாலே வில் பீன்றது தான் ஆன்சர்ல வரும் நம்மளுக்கு பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் டுமாரோ. சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். She said, I can swim. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? She said அப்படியே எழுதிடணும். இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது நம்ம இந்த கமா கொட்டேஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதுக்கான கன்ஜங்ஷன் என்ன? தட். ஸோ தட் இருக்கிற ரெண்டு சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வரப்போகுது. She said that. ஐ யாரு? ஐ ஷி அவள். அங்கே ஆல்ரெடி ஷீ தான் கொடுத்துருக்கு இல்லையா? ஷீ அவளை பத்தி தான் அவ பேசுகிறா. ஷீ அண்ட் தென் கேன் தான் இப்போ நம்ம மெயின் கேன் இப்போ பார்க்க போறோம். செட் என்னது? செட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ கேனையும் நம்ம பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ கேன் சேஞ்ச் இன்டு குட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷி செட் தட் ஷி குட் ஸ்விம். சூஸ் த கரெக்ட் மோடல். யூ டேஷ் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். ஸோ ஸ்மோக் பண்ணலாங்களா? பண்ணக்கூடாது இல்லைங்களா? லிசன். கேன், மசன்ட், மே, குட். இப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி மசன்ட். மஸ்ட்ன்றது கண்டிப்பா கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற மீனிங் தான் மஸ்ட். மசன்ட் அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது. சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன். ஹி இஸ் புவர் டேஷ் ஹானஸ்ட். இது ரெண்டுமே பாருங்க, இது கான்ட்ராஸ்ட் மீனிங் கொடுக்குது இல்லைங்களா? அண்ட்னா மற்றும். பட்னா என்ன? இருந்த போதிலும், ஆனால் அப்படின்ற மீனிங். பிகாஸ் இதனாலதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர் மீன்ஸ் அல்லது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பட். ஹி இஸ் புவர். அவர் ரொம்ப ஏழையா இருக்காரு. இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு? ஆனால் அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப நேர்மையா இருக்காரு. ஸ்பாட் தேரர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அ டீச்சர். ஒன்னு வரும்போது இது என்னது? சிங்குலர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரணும்? சிங்குலருக்கு ஆர் யூஸ் பண்ணலாமா? ஆர் வரக்கூடாது இல்லைங்களா? ஸோ இங்க பாருங்க, விச் இஸ் ராங். ஒன், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டீச்சர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்ன்றது சிங்குலரா தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால ஆர் வரக்கூடாது, ஈஸ் தான் நம்மளுக்கு வரணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட். A person who writes books is an dash. புக்ஸ் எழுதுறவங்க நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆர்டிஸ்ட், ஆத்தர், ஆக்டர், எடிட்டர். ஆப்ஷன் பி ஆத்தர் is the correct answer. Meaning of the idiom: hit the nail on the head, miss the point, speak exactly right, work hard,
build a house. Hit the nail on the head என்னது நெத்தில அடிச்ச மாதிரி பேசுறது. அதுக்கு தான் hit the nail on the head ன்னு சொல்லுவோம். அப்போ which is the correct answer? Speak exactly right. Option B is the correct answer. Meaning of the phrasal verb. Look after. Look after என்ன? Search, take care of, ignore, leave. Search என்னது? தேடுறது. Take care of. ஒரு ஒரு விஷயத்த கேர் பண்ணி பார்த்துக்கிறது. இக்னோர் தவிர்க்கிறது. லீவ் விட்டுட்டு போறது. லுக் ஆஃப்டர்னால என்னது? பார்த்துக்கிறது இல்லைங்களா? ஸோ டேக் கேர் ஆஃப். விச் இஸ் ரிசெப்டிவ் ஸ்கில். எந்த ஸ்கில் நம்ம எடுத்துக்கிறோம்? ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், ப்ராக்டிசிங். இல்லை லிசனிங் உள்வாங்கிறது. ரெசிப்ட்னாலே உள்வாங்கிறது இல்லைங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லிசனிங். Which teaching method emphasize communication? Grammar translation method, communicative language teaching, direct translation, lecture method. The option B, communicative language teaching is the correct answer. Bloom's taxonomy starts with analyze, remember, evaluate, create. Option B, remember is the correct answer. Which assessment is conducted at the end of the course? Formative assessment, summative assessment, diagnostic assessment, continuous assessment. Option B, summative assessment. Which activity improves speaking skills? Dictation, role play, copywriting, silent reading. இல்லை பாருங்க ரோல் பிளே பண்றதால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும்? ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சில்ட்ரன்? நம்ம குழந்தைங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் ஆகுது? ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், ரீடிங். ஆப்ஷன் சி லிசனிங். லிசனிங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? லிசன் பண்றோம். Which teaching aid is most effective for vocabulary learning? Flashcards, attendance register, calculator, globe. இங்க vocabulary learning இல்லைங்களா? Flashcard is the correct answer. Flashcardல நம்ம picture plus wordings யூஸ் பண்ணலாம். Main role of a teacher in learner-centered education is to be a options dictator, facilitator, examiner only, lecture only. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்? டிக்டேட்டரா இருக்கலாமா? நோ. எக்ஸாமினர் எப்பவுமே நம்ம எக்ஸாம் மட்டுமா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம்? நோ. லெக்சர் ஒன்லி கிளாஸ் மட்டும் எடுத்தா போதுமா? நோ. The teacher should be a facilitator. So option B, facilitator, is the correct answer. I hope this video will be helpful for you. Like, share and subscribe for more videos. Thank you all.